ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சுடுகாட்டை சுற்றி காட்டுறதுக்கு வந்திருக்கேன். காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஊர் சுடுகாடு. இதை பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் சுடுகாடு. பார்த்துங்க, கேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கேட்டு இருந்துச்சு, அது காணம் உடஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், தாத்தாவை பாருங்கள் எப்படி இருக்காரு. வெள்ளி கண்ணன் பயங்கரமாக இருக்கார், ஏலியன் மாதிரி. அந்த கண்ணை வச்சு தான் ஒரு பேர் வச்சுப்பார்னு நினைக்கிறேன். பார்த்துக்க, மாணிக்கம் காந்தி தாத்தா மாதிரியா இருக்காரு பார்க்கறதுக்கு. வண்டி முனிசாமி கவுண்டர் பார்த்தவங்க ஜாலியாக அந்த லாஸ்ட் வரையும் எல்லாம் படுத்துன்னு இருக்காங்க. பிறப்பு 1949 பிறந்து 2025 இறந்துருக்காரு கணேசன். பெருமாள் மாட்டு வியாபாரி. பகவானிலாம் போட்டு வச்சுட்டுவாங்க. கண்ணம்மாள் ஃபுல்லாக செடியெல்லாம் மூடிட்டு இருக்கு அப்படியே ரொம்ப. முனிசாமி ஒரு அக்கா இறந்துருக்காங்க. தண்ணி அடிச்சு பார்க்கலாமா, தண்ணி வருதான்ட்டு. ஒன்றுமே ஆகல, அடிக்க முடியல. ஏதோ செயின் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது. பாருங்க மரத்தை பாருங்க, அப்படியே சுடுகாட்டில் ஒரு நாக மரம் அப்படி பயங்கரமாக எப்படி இருக்கும். மண்டை ஒரு மாதிரி தெரிஞ்சு. மரத்தில் பாருங்க அப்படியே ஒரு ஆளு உள்ளே போகிற மாதிரி இருக்குது பயங்கரமாக. இந்த இடத்துல நைட்டில் வந்தால் எப்படி இருக்கும். பாருங்க, இதை இது பண்ணியிருக்காங்க, சூனியம் இதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆணியெல்லாம் இதை வச்சு தெரியுதா இல்லையா. இந்த இடத்துலலாம் நல்லா எரிப்பாங்க வச்சு. பார்த்துக்கோங்க. பாருங்க, அந்த கடைசியிலேருந்து இது வரையும் ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்னு. கறி எல்லாம் எரிச்சு மேலெல்லாம் அப்படியே கருகி போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த இடத்துலலாம் எரிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அது ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்க யூஸ் பண்ணி. நல்லா செடியெலாம் முளைச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல சாம்பலெலாம் இருக்குது பாருங்கள், ரீசெண்டாக தான் எரிச்சிருக்காங்க நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, இங்கே ஒன்று இது பொச்சு வச்சுருக்காங்களே வழியிலே. பார்த்துக்கோங்க, இதோட அவ்வளோதான் முடியுது சுடுகாடு. ஃப்ரெண்ட்ஸ், மனுஷங்களோட அந்த மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்களே, அது காட்டுற பாருங்க இருக்குது.
இதை பாருங்க, இதான் மண்டை ஓடுதா, மனுஷனோட மண்டை எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. நம்மளோட மண்டையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு முன்னாடி முகத்தெல்லாம் காணும், நல்லா உடஞ்சிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல பாருங்க, அதெல்லாம் இதுதான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அவன் தலையெழுத்தலாம் இந்த மாதிரி தான் ஆண்டவ எழுத்து சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்கா. இது பாருங்க, இவங்க 2 பேர் தான் எங்கள் தம்பி. நாங்களாக தான் வீடியோ எடுக்கிறது வந்திருக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு 10K வியூஸ் போயிடுச்சானே நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறலாம் இருக்கோம். என்ன சொல்கிறீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துடுமாடா? வரலாம். வந்துடுவோம் கண்டிப்பாக. 10K வியூஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வரலாம். அவ்வளோதான், இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்லுங்கண்ணா. பாய்.